டாக்டர் ராஜ்குமார் எழுதிய வ.உ. சிதம்பரம் பிள்ளை அவர்களின் வாழ்க்கை வரலாறு புத்தக வெளியீட்டு விழா ஜூலை 6ஆம் தேதி நடைபெறுகிறது. அனைவரும் கலந்து கொண்டு நிகழ்ச்சியை சிறப்பிக்க வேண்டுகிறோம். தமிழ்நாட்டின் வரலாற்றை, தமிழ் மக்களின் பெருமைகளை தொடர்ந்து இருட்டடிப்பு செய்ய வேண்டும். அதை வெளிச்சத்திற்கு கொண்டு வரக்கூடாது. தமிழின் தொன்மையை குறைத்து காட்ட வேண்டும் என்ற எண்ணத்தோடு ஒன்றிய அரசாங்கம் தொடர்ந்து செயல்பட்டு கொண்டிருக்கிறது. இரும்பு காலம் தமிழ்நாட்டிலிருந்துதான் தொடங்கியது என்ற ஒரு மிகப்பெரிய ஆராய்ச்சியை நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் தமிழ்நாட்டிலிருந்துதான் இனிமேல் வரலாறு தொடங்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய அளவிற்கான ஒரு ஆய்வை செய்து வெளியிட்டிருக்கிறார்கள். அந்த அளவிற்கு தொன்மை மிகுந்த ஒரு பாரம்பரியம், ஒரு கலாச்சாரம் கொண்டிருக்கக்கூடிய தமிழ் நாட்டின் பெருமைகளை தொடர்ந்து புறக்கணிக்கக்கூடிய செயல்களில்தான் ஒன்றிய அரசாங்கம் ஈடுபட்டு கொண்டிருக்கிறது. அதன் ஒரு பகுதியாகத்தான் கீழடியிலே நாம் எடுத்திருக்கக்கூடிய ஆய்வுகள் அதை இருட்டடிப்பு செய்து வெளி உலகத்திற்கு தெரியாமல் மறைக்க வேண்டும் என்று அவர்கள் செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். இந்த கீழடி ஆய்வை பற்றி கேட்டீங்கன்னா கொஞ்சம் விலாவரியாக பேச வேண்டும் என்று விரும்புகின்றேன். காரணம், கீழடியை பொறுத்தவரை 10 ஜூன் 2025 மத்திய அமைச்சர் திரு கஜேந்திர சிங் ஷெகாவத் அவங்க சென்னைக்கு வந்தாங்க. அப்ப இந்த கீழடி ஆய்வை பற்றி ஆர்கியாலஜிஸ்ட் கே அமர்நாத் ராமகிருஷ்ணன் அவர்கள் ஒரு ஆய்வறிக்கை கொடுத்திருந்தாங்க. அதை பற்றி எல்லா மீடியாலையும் சர்ச்சை பண்றேன். இந்த ஆய்வறிக்கை 982 பேஜ் ஆய்வறிக்கை, கீழடி எக்ஸ்கவேஷன் ரிப்போர்ட். இது 2014, 15, 16 செஞ்ச எக்ஸ்கவேஷன் ரிப்போர்ட்டா கொடுத்திருக்கிறாங்க. இதுல மத்திய அரசுடைய பங்கு எங்கேன்னு மட்டும் நீங்க சொல்லுங்க. நான் உங்களுக்கு ஒரு டேட்டா சொல்றேன். கீழடியில் நம்ம என்ன சொல்றோம்? நம்முடைய தமிழ் நாகரிகம், தொன்மையான நாகரிகத்தை பத்தி சொல்றோம். இதுவரை இந்தியாவில் புரிதல் என்னன்னா, ஹரப்பன் நாகரிகம் தான் தொன்மையானது. அங்கே இருந்து ஹரப்பன் அழிவு ஆரம்பிக்கும் பொழுது அங்கிருந்து பிரிஞ்சு ஈஸ்ட்ல போனாங்க, சவுத்துல வந்தாங்க. அங்கங்க போய் நாகரிகம் தோன்றியது என்பதுதான் இத்தனை நாள் நம்ம வைக்கக்கூடிய வாதம். கீழடியை பொறுத்தவரை நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா, இன்னைக்கு இது கிட்டத்தட்ட 5300 ஆண்டுகள் பழமையானதுன்னு ஒரு வாதத்தை வைக்கிறோம். 5300 இயர்ஸ். அப்ப ஹரப்பன் எத்தனை ஆண்டுகள் பழமையானது அப்படின்னு ஹரப்பா அதை எடுத்தீங்க அப்படின்னா, அவர்களும் கிட்டத்தட்ட அதே பழமையான ஒரு நாகரிகம் ஹரப்பன் சிவிலைசேஷன் கூட. ஏன்னா இன்னைக்கு ஹரப்பா நீங்க போனீங்கன்னா, அவங்க இன்னைக்கு இண்டஸ் வேலி நாம் என்ன சொல்றோமோ 3300 பிசியிலிருந்து 1300 பிசி, அப்படின்னா 5500 ஆண்டுகள் இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் பழமையானது. அதே கருத்தை நாம வைக்கிறோம். இண்டஸ் வேலி அழிந்த பிறகு நாம தோன்றல, அது நடந்த பொழுதே பேரலா இங்க நமக்கு நாகரிகம் இருந்துச்சுன்னு தான் நம்ம சொல்றோம். இன்னைக்கு இந்த ரிப்போர்ட்டை 3 அறிஞர்கள் குவெஸ்டின் பண்ணிருக்காங்க. நாம குவெஸ்டின் பண்ணலீங்கன்னா நல்லா புரிஞ்சுக்க. 3 அறிஞர்கள் அதான் மத்திய அரசு திரும்ப கேட்டிருக்காங்க. ஒன்று, யூனிவர்சிட்டி ஆஃப் கல்கட்டாவில் இருக்கக்கூடிய விஷ்ணு பிரியா பசக் என்கின்ற ப்ரொஃபசர் ஆர்கியாலஜிஸ்ட். அவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா, கீழடியை பொறுத்தவரை லேயர் லேயரா நீங்க எடுத்திருக்கிறீங்க. ஒரு சார்கோல், அதாவது ஏதோ ஒரு காலத்துல அழிந்த ஒரு மரம் சார்கோலா மாறி இருக்கு. அந்த கார்பன் டேட்டிங் புளோரிடால் நீங்க பண்ணும் பொழுது அதற்கு ஒரு நேரம் கொடுத்திருக்கீங்க. அது எந்த லேயர்ல கிடைச்சது? அதே போல கீழடியில தமிழ் பிராமி ஸ்கிரிப்ட் இருக்கக்கூடிய பாட்ரி ஓடு, அது எங்க கிடைச்சது? நீங்க லேயரை கரெக்டா மார்க் பண்ணல. ஒரே லேயர்ல கிடைச்சதா தனித்தனி கிடைச்சதா கிளாரிஃபை பண்ணுங்க. நியாயமான கேள்விதானே. பிரபோத் ஷிர்வல்கர், டெக்கான் காலேஜினுடைய ஆர்கியாலஜிஸ்ட், அவர் என்ன கேட்டிருக்காருன்னா, உங்க ரிப்போர்ட்ல அப்சல்யூட் டேட் பீரியட் நீங்க மென்ஷன் பண்ணல, அதையும் சரியா மென்ஷன் பண்ணுங்க. ஹர்ஷவர்தன், சித்தூர்காரர், நம்ம பார்டர் டிரெவிடியன் யூனிவர்சிட்டியில் இருக்கார் ப்ரொஃபஸரா. அவர் என்ன கேட்டாருன்னா, 2 ஓட்டை வைத்துக் கொண்டு நீங்க சொல்லி இருக்கக்கூடிய நாட்களை சொல்ல முடியுமா? நமக்கு நிறைய ஐட்டம்ஸ் வேணும்ல, வெறும் 2 ஓடை வச்சு எப்படி சொல்லுவீங்க? நாகசாமி ஐயா, டாக்டர் ஆர் நாகசாமி ஐயா, அவர் என்ன சொல்றாங்கன்னா, இன்னைக்கு இந்த தமிழ் பிராமி ஸ்கிரிப்ட் இந்த ஓடை வச்சு நம்ம என்ன சொல்றோம்னா 6ஆம் நூற்றாண்டு, 6ஆம் சங்க இலக்கியத்தை பொறுத்தவரைக்கும் 6ஆம் நூற்றாண்டு கொண்டு போறோம். இத்தனை நாள் அது 3ஆம் நூற்றாண்டுல இருந்துச்சு. அப்படின்னா ஒரே அடியா 300 பிசி பின்னாடி போறோம். அவர் கேட்கக்கூடிய கேள்வி என்ன, எந்த ஆதாரத்தின் அடிப்படையில் நாகசாமி ஐயா கேட்கிறாங்க, ஒரு சார்கோல் இருக்கு, 2 ஓடுகள் இருக்கு, இது 2 வச்சு மட்டும் எப்படி சொல்ல முடியும்? சொல்ல முடியாது, ஏத்துக்க முடியாது. PA கிருஷ்ணன், ஃபார்மர் பியூரோக்ராட், தமிழ்நாட்டை சார்ந்தவங்க, அவங்களும் இதே தான் ரேடியோ கார்பன் வச்சு அவர் கேள்வி கேட்கிறார். அதனால இன்னைக்கு தமிழக அரசு மத்திய அரசோடு வேண்டாத சண்டைக்கு போறதை விட, நாளைக்கு நாம கீழடியினுடைய ஆய்வறிக்கை உலகம் முழுவதுமே ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும்.
ஏதோ தமிழ்நாட்டில் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி வந்து ஒரு எலெக்ஷன் பிரச்சாரத்துக்காக சொல்றது இல்லைங்கண்ணா. உலகத்தில் ஒரு இடத்துல ஒரு டேட் மாறும் பொழுது உலகம் முழுவதும் அது திரும்ப செக் பண்ணுவாங்க, இது கரெக்டான நேரத்தில் சொல்லியிருக்காங்களா. ஏன்னா எவ்ரிதிங் இஸ் இன்டர்லிங்க். நீங்க மத்திய அரசு கேட்கறது என்ன, 982 பேஜ்ல சில கிளாரிபிகேஷன் கொடுங்க. 3 ப்ரொஃபசர் கேள்வி கேட்டிருக்காங்க. ஏற்கனவே சொன்னது போல விஷ்ணு பிரியா பசக், பிரபோத் சிவரல்கர், ஹர்ஷ்வர்தன் கேள்விகளுக்கு பதில் கொடுங்க. நான் பதில கொடுக்க மாட்டேன் மாநில அரசு சொல்வது எப்படி நியாயமாகும்னா, நானும் பெருமைப்படுறேன். 5300, 400, 500 ஆண்டுகள் என்று சொன்னால் இங்க இருக்கக்கூடிய எல்லோரும் பெருமைப்படுறோம். அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. உலகத்தினுடைய தொன்மையான மொழி தமிழ்னு சொல்றோம். அப்ப தொன்மையான கலாச்சாரம் இங்க தான் இருக்கு. அதை ப்ரூஃபோட தான் கேட்கிறோம். ஆனா மத்திய அரசை பொறுத்தவரை நாளைக்கு ஒரிசா சொல்றாங்க, இல்ல நான் 2 ஓடு கண்டுபிடிச்சேன், இது 7500 வருஷங்கிறாங்க. கர்நாடகால சொல்றான், நான் தாயா ஃபர்ஸ்ட் வந்த தமிழுக்கு முன்னாடி, இது 8900 வருஷம். ஒரு மாநிலமே அவங்களுடைய அகலாராய்ச்சியில அவங்க ஒரு டேட்டை சொல்லும் பொழுது ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா ஒரு ஸ்டாண்டர்டு பேட்டர்ன் வைக்கும் பொழுது எப்படி அது நார்த் வெர்சஸ் சவுத் ஆகும். இங்க கூடிய சில திராவிட சித்தாந்தவாதிகள் சொல்றாங்க தமிழர் நாகரிகத்தை மறைப்பதற்காக மத்திய அரசு முயற்சி பண்றாங்க. எதுக்கு மறைக்கணும், எதுக்கு மறைக்கணும்னு அந்த ரிப்போர்ட்டை ஸ்டடி பண்ணிட்டு 3 ப்ரொஃபசர் கேள்வி கேட்டிருக்காங்க. பதில் சொல்றது நம்ம கடமை இல்ல. அப்படித்தானே ஒரு பக்கம் ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா, இன்னொரு பக்கம் டிஎன்ஏடி தமிழ்நாடு ஆர்கியாலஜிக்கல் டிபார்ட்மெண்ட் 2 இருக்கு. அதனால என்னை பொறுத்தவரை மத்திய அரசு கேள்வி கேட்டாங்கன்னு சொல்றதை விட ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா கேள்வி கேட்டிருக்காங்க, அதுக்கு பதிலை கொடுப்பதற்கான முயற்சி எடுக்கணுமோ தவிர ஒரு மூத்த அமைச்சராக இருக்கக்கூடிய தங்கம் தென்னரசு அவர்களே ட்விட்டர் மூலமாக வசைப்பாடி மத்திய அரசை நார்த் வெர்சஸ் சவுத், தமிழ் வெர்சஸ் ஹிந்தி அப்படிங்கிற வாதத்திற்கு எதற்காக போகணும்? அதான் கஜேந்திர சிங் ஷெகாவத் அவர்கள் காலையில தமிழ்ல ட்விட்டர் பக்கத்துல பதிவு பண்ணியிருக்காங்க. ஒரு ரிப்போர்ட்டை நீங்க கொடுக்குறீங்க, அது வேர்ல்டு வைட் ரிப்போர்ட்டா கொண்டு போகணும்னு விரும்புறோம், ஸ்டாண்டர்டை எதிர்பார்க்கிறோம், சில கேள்விகளை கேட்கிறோம், பதில சொல்றதை விட்டுட்டு எதற்காக நார்த் சவுத்னு பிரச்சனை ஆரம்பிக்கிறீங்கன்னு கஜேந்திர சிங் ஷெகாவத் அவர்கள் காலையில ட்வீட் பண்ணியிருக்கிறாங்க. அண்ணா பல்கலைக்கழக பெரியார் நடராஜன் வந்து 50 லட்சம் அண்ணாமலை மன்னிப்பு கேட்கணும். இந்த மன்னிப்பு எல்லாம் கேட்க முடியாதுன்னா நான் சொல்றேன், நான் இருங்க. ஜன்தல் திட்டத்துல 6 மாசமா எல்லா வில்லேஜ்ல வந்து குடிய தோண்டி வந்து தண்ணி பைப் மாட்டிட்டாங்க சார். சரிங்க. தண்ணி வரல கேட்டது மோடி ஸ்கீம். ஆனா அவங்ககிட்ட போய் கேளுன்னு சொல்லி எல்லா கிராமம் சொல்லிட்டு இருக்காங்க சார். அண்ணா பத்தி கேள்றேன் நீங்க. ஆமாண்ணா. சாரி அண்ணா, சாரி அண்ணா. எந்த ஏரியாங்கண்ணா தெரியாது. செட்டிப்பாளையம் எல்லா பக்கம் ப்ளூ கலர் பைப் மாட்டி பாக்ஸ் மாட்டி போயிருக்காங்க. கிட்டத்தட்ட 6-7 மாசம் ஆச்சு. பூரா ரோடு பூரா குழி தோண்டி போட்டாங்க. ஆனா அந்த பஞ்சாயத்துல கேட்கும்போது இதுக்கு எங்களுக்கு சம்மந்தம் இல்லைங்க, இது வந்து பிரைம் மினிஸ்டரோட ஸ்கீம், நீங்க அவங்களுக்கு போய் கேளுங்க அப்படின்னு போயிருந்தாங்க. இதே தண்ணி வரல, குழி மூடலைங்க. ரைட்டுங்கண்ணா. அண்ணா பதில் சொல்றேங்கண்ணா உங்களுக்கு. நான் கேட்க சொல்றேங்கண்ணா, சொல்றோம். 3 பதில் சொல்றேன், தெரியாம சொல்லக்கூடாது. ஜன்தல் திட்டத்துல ஸ்டடி பண்ணி எல்லா பக்கம் வந்து ப்ளூ கலர் பைப்னா எல்லா பக்கம் ஒரு பாக்ஸ் மாட்டிட்டாங்க. தண்ணி வரும்னு போட்டு குழி பூரா தோண்டி பைப் போட்டு போயிட்டாங்க. தண்ணி வரல, கரெக்ட். பட் அவங்க ஏன் பண்ணிருக்காங்கன்னு ஃபர்ஸ்ட் செக் பண்ணணும். கான்ட்ராக்டர் பிரச்சனையா, இல்லை இவங்க கொடுத்த சப் கான்ட்ராக்டர் கொடுத்த பிரச்சனையா, இல்லை அவங்க கொடுத்த டெபாசிட் பிரச்சனையா, ஸ்டடி பண்ணிட்டு சொல்லிடுறோம். தலைவராக அண்ணாமலை மாற்றப்பட்ட பிறகு அவரது ஆதரவு